அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான பல மிக முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலை நேரம் போட்ட வீடியோ அது வேறையாக இருக்குது செப்பரேட்டாக. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இடையில நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இலங்கைக்கு சென்றது இந்த நீரில் மூழ்கி இறந்த 2 சகோதரிகளுடைய உடலும் அவங்களுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்குது. அது சம்பந்தமான வீடியோ இந்த மாதிரி தப்மெயில் இருக்குது, பாருங்கள். ராஜித சேனாரத்ன வெளிநாட்டு தொழிலாளர்களை கேவலமாக திட்டும் ராஜித சேனாரத்ன கிஃப்ட் அனைத்துமே ஃப்ரீ. கடைசியில் இதோடைய தாற்பயம் என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போயே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களும் பாருங்கள். தைமா மக்கள், சுலைபியா மக்கள் தற்போது திண்டாட்டத்தில். எத்தனையோ தொழிலாளர்கள் இன்றைக்கி காலையிலேயே பேசினாங்க, வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு. திடீர் ஆய்வு பயணத்தை மேற்கொண்டார் ஃபர்வானியா கவர்னர் ஷேக் அப்துல்லா அல் சாலிம் அல் அலி. அதே போல் அல்கூத் மால் பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி வெளியிட்டார் அப்பூச்சி. அதே போல் சால்மியா 4வது ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த யூ டர்ன் மற்றது சிக்னல் ஓல்டு சூக்குக்கு பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி கல்ஃப் நாடுகள்லேயே மிகவும் மோசமான ரோடாக இருக்கக்கூடிய சால்மி அப்தலி ரோட். எல்லா தகவல்களையும் ஒன்றன் பின்னொன்றா பார்க்கலாம். 4000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க வடகொரியாவில் இப்போ ரீசண்டாக தாக்கிய புயல் காற்றுடன் சேர்ந்த மழையால். கிட்டத்தட்ட 4000 பேர். வடகொரியாவிலும் துயர சம்பவம். உடனடியாக வீடுகளை அகற்றச் சொன்னதுமே திண்டாட்டத்தில் நிற்கின்றாங்க தைமா மற்றும் சொலைபியா மக்கள். பெதுன் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய பெதுன் கொய்திகள். இப்போ அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு குடியுரிமையும் இல்லை, இருக்கிறதுக்காவது ஒரு துண்டு இடம் இருந்துச்சுன்னு பார்த்தா கடைசியில் அதையும் அரசாங்கம் அகற்ற சொல்லிட்டாங்க. அவங்களுடைய டெண்டர் முடிஞ்சிருச்சு, இனி அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட எத்தனையோ சகோதரர்கள் என்னுடைய நியூஸை பார்த்ததுக்கு அப்புறமா மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஆமாம், இன்றைக்கி வீட்டிலேருந்து சாமான்லாம் ஏற்றுறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியலை, எல்லாருமே ஒரே குழப்பத்திலையும் பிரச்சனையிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு. والله تلقينا الخبر من وسائل الإعلام مختلفة، ولكن الخبر فيه ظلم كثير للعوائل. يعني أكثرهم اللي يسحبوا منهم البيوت أكثرهم عسكريين، سواء في الداخلية ولا في الدفاع، وهذا ظلم وقع على الأسر، وخاصة أن الناس إذا الآن يبون يأجرون بيوت ما في أمان. وش الواجب؟ والله ما نواجه، ما ادري وش الواجب. نروح لا البار مو صحيح، نجي بنجر ما حد يجرك، اجي عائله عندك ما حد يجرك،
انت عائله ما حد يجيك واحد عريس ويبغى تجر بيت 1000 دينار او 2000 دينار من تطلعهم؟ اغلب اصحاب البيوت يعني ما عندهم دخل ولا عندهم راتب. وعندهم وظائف. انا من ضمن العالم والله ما عنده غير رحمه الله. للأمانة البيوت هذه تسكنها ناس عوائل أكثر من عائلة، يعني مو عائلة ولا عائلتين ولا ثلاثة، ممكن توصل إلى 4 عوائل يا جماعة. يعني أول شيء شخص يعني محتار في عيشته، محتار في لقمة عيشه. إنزين إذا هو ياخذ 250 دينار، إنزين يعني وين يودي هالأسرة هذه الكاملة؟ والبعض منهم ما يشتغل، ما عنده دخل أساسا، يعني عايش على بيت الزكاة. والله اقول حق الحكومه وخاصه يعني مسؤولي الاسكان او المسؤولين المساكن وزاره الداخليه والدفاع انهم يعني يرأفون بحال هذا العوائل. يعني رجل يعني خدم الدوله اكثر من 40 او 30 سنه وانتهت خدمته الان لكبر السن او لظروف خاصه، والان اقول له خلاص روح مع الشارع. فاتمنى ان تكون في نظره انسانيه بس الموضوع. ورئيس الوزراء وزير الداخليه والدفاع انهم ينظروا بالموضوع هذا، لان احنا عيالهم خدمنا بالجيش وبالشرطه وعندنا عوائل ومرضى ومعاقين ومدارس، وين نروح؟ ما نقول الا ان شاء الله يا رب تفرج هالكارثه هذه. انا اعتبرها كارثه صراحه، يعني ناس بالالاف، عوائل بالالاف، هذه وين تروح يا جماعه؟ واحنا مقبلين على مدارس ومقبلين على سنه دراسيه جديده. يعني ما ادري والله، ما اقول الا الله يحفظ الكويت يا رب، ويحفظ اميرنا وولي عهدنا، ويا رب يا رب يا رب ان تنحل هالمشكله. ஏற்கனவே இவங்களுக்கு சம்பளம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 300 தினார் தான். அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய ஒரு மானிய அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு 300 தினாரோ அல்லது 400 தினாரோ தான். இப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த சூழலில். ஏன்னா அவங்க அந்த காசை வச்சு தான் அவங்க தொழிலாளர்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. அதே போல் அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்க என்ன சாப்பிட்றது, அவங்க செலவு பண்ணுறது எல்லாமே அதுக்குள்ளே தான். இந்த மாதிரி சூழலில் பெதுன்களுக்கு இப்படி ஒரு பாரிய அடி விழுந்திருக்குது. சுலைபியா தைமா பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களே தயாராக இருங்க. இந்த 685 லட்சத்தில் எந்த வீடு வரப்போகுது, எந்த வீடு இடிபட போகுதுன்னு தெரியலை. இனி வரும் நாட்களில் திருப்பியும் குவைத்தில் போராட்டங்கள் வெடிக்கலாம், குறிப்பாக இந்த வீட்டு பிரச்சனையால். ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு சொல்ல யாராவது நினச்சிக்க போகிறீங்க? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, தேமோ அப்ளிகேஷன். பல பொருட்களை ஃப்ரீயாக பலருமே எடுத்திருந்தாங்க. அது சம்மந்தமாலாம் வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஃப்ரீயாக கிஃப்ட் கிடைக்கிறது, அது கூட அதுலேயும் சில ஏமாற்று வேலைகள் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னாலுமே தேமோ உண்மை. அதில் நாம் எல்லாருமே நிறைய பேர் கிஃப்ட் எடுத்தோம். ஆனால் அதுவும் சிம்பிளான கிஃப்ட் தான், பெரிய அளவு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ஒரு பணிப்பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு லக் ஒன்று கிடச்சிருக்குது. ஐஃபோனு, கைக்கு மோதிரம், அதே மாதிரி எக்ஸ்பென்சிவான பர்ஃப்யூம், அதே மாதிரி தங்க நகைகள், இதெல்லாமே கிடச்சிருக்குது. எல்லாமே ஒரு நண்பர் கொடுத்துருக்கிறாருன்னா உங்களால் நம்ப முடியுதா? என்ன பண்ணுறது, நம்பித்தானே ஆகணும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பொருட்களையும் ஒரு நபர் தாரதா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே வீடியோ நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தேன். நம்பாதீங்க, ஏமாற்றுக்காரங்க ஏமாற்றுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு வாங்கித்தாரேன், அனுப்புகிறேன், பார்சல் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நான் 2-3 வீடியோ போட்டேன் இல்லையா. இப்போது நம்மளுடைய பணிப்பெண் ஒருத்தர், அதுவும் ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பார்சல் எல்லாமே ரெடி, எல்லாமே கைகூடி வந்துடுச்சு. பார்சலை பெற்றுக்கொள்வது மட்டும்தான் பாக்கி. ஏன்னா அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஷுவர் அவங்களுடைய அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் மண்ணாளி போட்டது வேறு யாரும் இல்லை, நான் தான். கேளுங்க என்னன்றது. அண்ணா, முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, எனக்கு லண்டன்லேருந்து ஒரு பார்சல் ஒருத்தர் அனுப்பியிருந்தாருண்ணா. சரியா, அவர் என் கூட கண்டக்டில் இருக்கிறாரு, கதப்பார், ஒரு இங்கிலீஷ் மேன் தான். இப்போ எனக்கு கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம் அனுப்பியிருந்தாருன்னா கார்கோவுக்கு. அப்போ லண்டன்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு தான். அப்போ இனிய சவுதியில்
600 ஆமாம் 600 ரியால் கட்ட சொன்னாங்கன்னா கார்கோவுக்கு. மாமா ஷோய் மாமா பேங்க்கு அக்கௌண்ட்டுக்கெல்லாம் போட சொல்லியிருக்காங்க, அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. காசு போட சொல்லி அண்ணா. அதுதான் காசு போட்ட கைக்கானா பெட்டியை கொண்டு வீட்டில் கொடுப்பாங்க, இல்லாட்டி பெட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம காசு கட்டணும். அண்ணா எனக்கு பார்த்துட்டு வாய்ஸ் வந்துட்டாங்க, நான் அந்த அவங்க 2 நம்பரையும் அனுப்பி விட்றேன். எனக்கு இங்கிலீஷ் டைப் பண்ணேன்னு கதை கேளாது. அண்ணா எனக்கு இந்த நம்பர்ல தானே மெசேஜ் போடுறாங்க, கார்கோ லண்டன்லேருந்து வந்திருக்கு, இதுக்கு நீங்கள் 300 ரியால் போட்டால் உங்களுக்கு பார்சலை கொண்டு வீட்டில் கொடுப்போன்னு சொல்லி. எனக்கு கொஞ்சம் அண்ணா இவங்ககிட்ட கதைச்சு சரி எனக்கு என்னன்னு பாருங்கண்ணா. எனக்கு பெருசாக அவங்க பாசை விளங்குது இல்லைண்ணா, என்னன்னு தெரியலை. அதுதான் எனக்கு அண்ணா லண்டன்லேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்காரு பார்சல். இது அவங்க அனுப்பினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணினேன், எனக்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ், நான் போட்ட நியூஸோட எவிடன்ஸ், எல்லா டீட்டெயில்ஸையும் இதுக்கு முன்னாடி நாம் போட்டது எல்லாத்தையுமே சகோதரிக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் காட்டினேன். சாம்பிள் காட்டினதுக்கு அப்புறமா திருப்பி ரிட்டர்ன் வந்து அவங்க எனக்கு மறுபடியும் வாய்ஸ் போட்டாங்க. அண்ணா நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதானா. போய்க்கு அந்த ஐட்டம் எல்லாம் காட்டியண்ணா, 600 ரியால் கேட்டாங்கண்ணா, அதுக்கப்புறம் 300 ரியாலுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் 150 ரியாலுக்கு வந்தாங்க. அதை விட நான் யோசிச்சு பாருங்களேன், ஏவிட்டு இப்போ நீங்கள் அனுப்புறேன்னா எனக்கு டிரெக்டாக இலங்கைக்கு தானே நான் அனுப்பியிருக்கணும். இலங்கையிலேருந்து கால் பண்ணி கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம்ண்ணா. இது என்ன லண்டன்ல இருந்து பார்சல்ண்ணா, டிரெக்டாக இல்லை எதுக்கு நான் சவுதிக்கு வருது. ஆமாம் உண்மைக்குன்னா உங்ககிட்ட மெசேஜ் போட்டனால நீங்கள் எனக்கு ஐடியா கொடுத்தீங்க, இல்லாட்டி நான் நேற்று காசு கட்டியிருப்பேன். நான் நேற்று தான் எனக்கு சேலரி, நான் 300 ரியால் போடுவோம், போட்டு சாமானத்தை எடுப்போன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம சஃப்ரானா நான் ஃபோன் பண்ணி மெசேஜ் ஒன்று போட்டு பார்ப்போம்னு நான் நேற்று மெசேஜ் போட்டேன். நான் அந்த டைமுக்கு அவங்க எனக்கு நிறைய காலையிலேயே இந்த கால் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு நான் கால் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலை. அதுதான்ண்ணா தப்பிச்சேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, காப்பாற்றிட்டீங்க. இப்பயும் மெசேஜ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, நம்பரை பிளாக் பண்ணலைண்ணா. நான் வீட்டுக்கு அந்த கார்கோ நம்பரை கொடுத்து எங்கள் பாப்பா கதைச்சாரு. ஆனால் பாப்பா மெசேஜ் போட்டார், வீட்டுக்கு சாமானத்தை அனுப்புங்க, அதுக்கப்புறம் நாங்கள் 1 ரியால் இங்கே போடுறோம் அப்படின்னு. அவரோட ஃபோனில் இருந்து தான் எடுத்தார் நம்பரை சேவ் பண்ணி. அவர் தான் சொன்னார் இது சவுதி நம்பர் தான் அப்படின்னு. ஆனால் அந்த ஃபோனுக்கு இன்ன வரைக்கும் அவங்க ரீப்ளை பண்ணலை அந்த மெசேஜுக்கு. அதை விடனா இந்த லண்டன்லேருந்து சாமான் அனுப்புனீங்கன்னா எனக்கு போட்டுக்கிட்டு 300 ரியால் போடுங்க, 150 ரியால் இப்போ கடைசியில் வந்து நிற்கலாம். இன்னொரு விஷயம்னா அந்த கார்கோவிலேருந்து நீ காலையிலேருந்து கூட ஒரு மெசேஜ் கூட வரல. அவங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸை போட முடியாது, வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி தான் போட்டிருக்குது. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா. இதனால தான் தொடர்ந்து ஞாபகப்படுத்துறது, தொடர்ந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நான் ரொம்ப கவனம்னு விட்டுருந்தா கொடுத்துருப்பாங்க, எல்லாம் பாதுகாத்துட்டான், ஏதோ நம்மளுக்கு மெசேஜ் போட்டதால் நான் கொஞ்சம் அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணதால் ஓகே, இல்லைன்னா பார்சலுக்கு காசு போயிருக்கும், இந்நேரம் பாதி சம்பளத்தை இழந்திருப்பாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். வறுமை தான், நாமெல்லாம் உண்மையிலேயே கஷ்டம் தான், நம்மளுக்கு யாராவது உதவி பண்ணினா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம் தான். ஆனால் உதவி பண்ணினா ஓகே, நம்மளோட இருக்கிறதையும் சேர்த்து பிடுங்கிறதுக்கு இந்த மாதிரி திருட்டு பயல்கள் வந்து இறங்கி இருக்கிறாங்கன்னும் போது நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அடுத்தது ஒரே ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே கிஃப்ட் பண்ணினா அதுக்கு பேமெண்ட் வந்து உங்கள்ட்ட கட்டுறதுக்கு மாதிரி வைக்க மாட்டாங்க, உங்கள் கைக்கே வந்து கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் தயவு செய்து கவனமாக இருங்க, தேவையில்லாத நபர்களோட பேசுகிறத குறைச்சிக்கோங்க, அதுதான் சிறந்தது. ஆக்டிங் கவர்னர் ஆஃப் த கேபிட்டல் ஃபர்வானியா கவர்னரேட்டுடைய கவர்னர் ஆளுநர் ஷேக் அப்துல்லா அல் சாலிம் அல் அலி அல் சபா ஃபர்வானியா டைரக்டர் பில்டிங்க்கு அதிரடியான சுற்றுப்பயணம் ஒன்றை களப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் இல்லாத போதிலும் ஆய்வு பயணங்கள் தொடரும். كل واحد تبع النقاط او قيادته طال عمرك. عندنا طال عمرك 14 مقر 16 عفوا 14. انا اود ان اشكركم على جهودكم المبذوله في حفظ الامن ان شاء الله.
وهذا دوركم الاساسي مطلب لدى القياده السياسيه، واشكركم كذلك على تنفيذ توجيهات وتعليمات معالي النائب الاول رئيس مجلس الوزراء. சில விரைவான சேவைகள் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கடைசியில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் 2 விடயம். அந்த 2 விடயம், ஒன்று காதிம் டு ஷூன் சம்மந்தமானது, இன்னொன்று பொது மன்னிப்பு சம்மந்தமானது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இவங்களுடைய தீர்மானத்தில் தான் இருக்குது. உள்துறை அமைச்சர் போயிருக்கிறாரு, வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஏதுன்றது இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் தெரிஞ்சு கொள்ளலாம். 12ஆம் தேதியோடைய காதிம் ஷூன் முடியுதா இல்லை அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மெயினாகவே பல பேருடைய எதிர்பார்ப்பு இந்த காதிம் ஷூன் கொஞ்சம் நீடிச்சாங்கன்னா இன்னொரு மாதம் 2 மாதத்துக்கு சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இந்த 4வது ரிங் சாலை யூடர்ன் ஒன்றும் இருக்குது, சிக்னல் ஒன்றும் இருக்குது. 4th ரிங் கடைசி ரோடு, கடைசி சிக்னலு ஓல்டு சூக்குக்கு முன்னாடி. இதால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இந்த யூடர்ன்லையும் அடுத்தது சிக்னல்லையும். شوفوا هذا الدائرة الرابع، هذا البنزين ده الدائرة الرابع صوب بيت زكاة القديم. هذه السالمية القديمة اللي صوب المطافي، والسالمية القديمة صوب رايح سالم وكذي. الشارع هذا يعني شوف هذه هني دورية توقف من عمر، طبعا صيف شتاء طول السنة توقف دورية. شنو شغلتها الدورية؟ بس يوقف ينزل أول شيء كانت الدورية ترجع ودش تعرض الشارع علشان السايد اللي جاي بالسالمية القديمة يوقف، واللفة هذه يردون يكملون. يعني مساكين الشرطة اللي هني صيف اشتا الحين حر وفي رطوبة ويجيك اشتا برد ولا مطر. يعني معقولة كل هالسنين هذا من عمر، ترى مساكين يستلمون النقطة هذه من عمر. يعني معقولة وزارة الأشغال ما عندها حل حق المشكلة هذه؟ يعني يا انك تسكر اللفة هذه وتخليها للإشارة يلفون فوق تحت زين، او انك تسوي اشارة عادية تشب وتطفي حق السايد الثاني، او انك تسوي دوار هني صغير. يعني اي شيء تسوي ان تريح الداخلية، تريح الناس اللي مستلمين النقطة هذه. شوف مساكين صغار العمر، شوف وقف الشارع، شوفه وقف الشارع علشان شنو السايد هذا يمشي. هذه من عمر السالفة. معقولة ما عندنا مهندسين يفكر له بطريقة؟ يعني شيء غريب والله. يعني الله يعطيهم الصحة والعافية الدورية النقطة هذه ثابتة طول السنة. مساكين شوف ينزل يوقف بالشارع بالشمس، يوقف بالمطر، يوقف حر رطوبة اللي يكون. معقولة يعني المفروض يصير في تنسيق، ان وزارة التجارة وزارة الاشغال يشوفوا لهم صرف حق الشارع هذا، حق اللفة هذه يشوفوا لهم، مو اقول لك شارع كله، حق اللفة هذه. يا ان الداخليه يحطون لهم اشارات كذي يريح النقطه هذه المستلمه هني، يا ان يلغون اللفه هذه ويخلونها على اشاره ويطولون مده الاشاره، بدل لا تصير ثواني تصير مثلا دقيقه ونص، على الاقل الناس تعبر. بس كذي الوضع انا اشوف انه يعني وايد مؤذي. விரைவில் ஒரு நல்ல மாற்றம் வரும். 4வது ரிங் சாலை அந்த யூடர்ன் பிரச்சனைக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் ரொம்ப நாளைக்கு பிறகு அப்புச்சி அவர்கள் அல்குத் மால் பக்கம் போயிருக்கிறாரு. பார்க்கிங் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, கண்ட இடத்துல வண்டிகளை நிறுத்திட்டு போயிடுறாங்க, இந்த பார்க்கிங்கை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. شوف هذا مدخل، شوف سقف حيل، شوف يا جماعة تكفى، شوف ما يصير يا جماعة، لا كذي راكبين فوق الرصيف. شوف في عندك هني مكانات، شوف مجمع كامل، شوف في مواقف وفي مجمع مقابل مواقف الكوت. يا جماعة والله العظيم شوف هل هذا يجوز؟ احنا نقول من وزيرة الاشغال اتمنى ان تشوفين هذا المنظر، هل هذا مظهر؟ انت ما ترضين ترى والي. واتمنى من وزارة الداخلية خالفوا يصعدون فوق الرصيف. والله يا جماعة شوفوا، يعني هل هذا معقول يجوز؟ شوف من كثر المصاعدين شوف مكسرين الرصيف. يعني ترى لما تدش داخل 200 فلس او 300 فلس. وانا اتمنى من الموظفين اللي يشتغلون هني اللي بالمحلات انه يشوفون هذا الوضع كله ويدشون داخل. يا اخي كلها 200 فلس او 300 فلس. ما قصرت الحكومة، حطت لكم مجمعات، وما قصروا اصحاب المجمعات. شوف حطوا لكم مكانات باركن. اتمنى من وزارة الداخلية
واتمنى من وزيره الاشغال ان تسوي هذا الشارع، لان الشارع هذا كلش متفتفت وكلش مره واحده. شكرا شكرا يا متابعيني، شكرا، يعطيكم العافيه اخواننا وزاره الداخليه، خاصه النجده والمرور، اتمنى يشدون على الشيء هذا، على السيارات المخالفه اللي يصعدون فوق الرصيف. شكرا، يعطيكم العافيه يا جماعه. هذا مجمع وهذا مجمع باركن، هذا باركن. شوف ما قصروا اصحاب، ما قصروا والله يا جماعه. هذا مجمع وهذا مجمع، مفروض السيارات يدشون داخل هني باركن، هني باركن. يعطيكم العافيه، ما قصرتوا. لا وصي يا وزاره الداخليه، يا المرور، يا النجده، مدراهم ووكلاهم على تشديد الاجراءات. شكرا يا وزاره الداخليه، يا وزيره الاشغال. உயிரை குடிக்கும் சால்மி ரோட் அதே மாதிரி நிறைய சவுதி மக்கள் அப்தலி மற்றும் சால்மி ரோடுகளால் சில நேரங்களில் வரும்போது மின்சாரம் துண்டிக்கப்படுறதால மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எதிர்கொள்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலே எங்களுடைய ஓட்டுநர்களுக்கும் சேர்ந்த ஒரு பிரச்சனை தான். السلام عليكم ورحمة الله وبركاته. إخوان الكرام، بفضل الله خرجنا قبل قليل من منفذ الخفج الحدودي مع الكويت، أسأل الله يحفظ البلدين، وسنقطع مسافة 1500 كيلو متر إلى بيت الله الحرام لأداء مناسك العمرة. نسأل الله لنا ولكم القبول والتوفيق والسداد. يا إخواني، سنقطع هذه المسافة في هذا الليل المظلم بكل أمن وأمان واطمئنان، ولله الحمد والمنة والفضل. لا نحمل سلاحا ولا نخشى أن يعتدي علينا أحد ولا أن يقوم أحد بقطع الطريق علينا، ونرى مظاهر الأمن في كل مكان، لا نرى ما يوحش. இது இந்த சால்மி அப்தலி ரோட்டில் பயணிக்காதவங்களுக்கு இது ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு விடயமாக இருக்குது. இதெல்லாம் எதுக்குடா போடுற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரோட்டில் இது வரைக்கும் பயணித்தவங்க, ரிஸ்க் எடுத்தவங்க எத்தனையோ பேர் வண்டி பஞ்சர் ஆகி இல்லை வண்டி பழுதாகி நடு ரோட்டில் நின்னவங்க, அதுவும் இந்த இருளுக்குள்ளே. இந்த வண்டியோட வெளிச்சம் மட்டும்தான். இந்த வண்டியோட லைட்டை ஆஃப் பண்ணிட்டா பக்கத்தில் இருக்கிறதே விளங்காது. தன்னுடைய கையை எப்படி தூக்கி பார்த்தாலே கை விளங்காது. அவ்வளவு இருள் சூழ்ந்த இடமாக தான் இருக்கும் சில ரோடுகள். உண்மையிலே அது நிறைய ஓட்டுநர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. விரைவில் அந்த பகுதிகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் மின்சாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா இந்த வேலை திட்டங்கள், இந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டு கேள்வி கேட்கும்போது தான் சில அதிகாரிகளுக்கு உரைக்கிறது. அதனால் வேகமாக செயல்படுவாங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இந்த பகுதிகளுக்கும் வெளிச்சம் வந்துவிடும். இதை கொஞ்சம் பாருங்கள். அக்கா மேபார் ஜனாதிபதி கௌரவ అవుతుంది கோட்டாபய ராஜபக்ஷ. நிறைய பேர் பாட்டு படித்தாங்க, வெடி கரணை அப்பே விருவான்னு, விலையை ஏற்றிக்கிட்டே போகிற விருவான்னு. அந்த விருவாவை இன்னும் மறக்கலை இந்த புள்ள. என்னென்னு இந்த நாடு உருப்பிட்டு எப்போ இவங்கெல்லாம் தேர்தலில் ஓட்டு போட்டு என்ன தான் நடக்க போதோ புரியல. இன்னும் கோட்டாபே காலத்திலே இருக்குது அந்த பொண்ணு. அதெல்லாம் சரி, இந்த ராஜித்த சேனாரத்ன பேசினதை கொஞ்சம் சிங்கள மொழியில் கேளுங்க. ආට්‍රු භූමියට විදේශ විනිමය ලබා දෙන ගෞරවනීය විදෙස්ගත ශ්‍රී ලාංකේය ශ්‍රමිකයන්ට දැඩි ලෙස අපහාස කරපු කතාවක් දැන් ඔබට අහන්නට පුළුවන්. ගෙවල් වල රැට නිවුස් බල හෙල්ලවතින් හැපන් නෝගිය කිය විස්කි එකක් ගහලා රැට බයිට් එකක් ගහලා උන් කාලා බීලා ආපහු බුදිය ගන්නවා. හැංගේ පැතේ මයිල් ගහකටවත් ඒක මේ වෙන්නේ නැහැ. ඒ අයියලට මම කියන්නේ ගිය සැරේ වගේ පොලිමේ එන්න එපා කටුනායක. ගිය සැරේ ආවේ ඇවිල්ලා කිව්වා අපි අතින් ටිකට් අරගෙන ආවේ. අපි ගෝඨාභය ජනාධිපතිතුමා ඡන්ද දෙන්න ගෝඨාභය මහත්තයාට ඡන්ද දෙන්න ආවේ. අපි අතින් ටිකට් අරගෙන ආවේ. මොකක්වත් නෙවෙයි. මොනවා නැතුව රට තියෙන්න ඕනේ. මේ සැරේත් එයි රැට. මොනවා නැති වුණත් මේ රටේ මේ දූෂණය නැති වෙන්න ඕනේ. අපි මේ ටිකට් අරගෙන ආවේ අනුර සහෝදරයාට ඡන්ද දීලා යන්න. මේ සැරේත් ඇවිල්ලා තමුන්නාන්සලා අර ගිය සැරේ වගේම අපිට වැඩේ තියලා අපිට ඇරලා යන්න. එතකොට අපිට පුළුවන් විඳින්න, තමුසලට පුළුවන් කකා බිබී ඉන්න. ඒකෙන්ද කරුණා කරලා මං කියන්නම්. එන මහත්තුරු මෙහෙ පදිංචි වෙන්න. එන මහත්තුරු මෙහෙ පදිංචි වෙන්න. මෙහෙ පදිංචි වෙලා ඒ කේද වාචකයට මුහුණ දෙන්න. දිනවල එච්චරයි. අපිත් එක්කම එකට පොලිමේ හිට ගන්නවා තමුසලා. ආපහු මෙතන ඉඳලා එහෙ යන්න එපා. හොඳේ? මේ මෙල්බර්න් වලටයි, ලන්ඩන් වලටයි, පර්ත් වලටයි, ඇමරිකාවේ USA වලටයි ගිහිල්ලා එතන ඉන්න එපා. ඒවයි පොලින් නැහැ. මේ පොලිමේ ඉන්න. එහෙම ලෑස්ති කට්ටිය විතරක් ලංකාවට එන්න ඡන්ද දෙන්න.
පේනවනේ මේ තක්කඩි මජර දේශපාලුවා කියපු කැත කතාව තමන් උපන් රටේ යහපත වෙනුවෙන් සැප්තැම්බර් 21 ඒ යුතුයකම වගකීම ඉටු කරන්න අතින් මුදල් වියදම් කරගෙන ගුවන් ටිකට් පත් අරගෙන මව්බිමට එන මේ ගෞරවනීය විදෙස්ගත ශ්‍රී ලාංකේය ශ්‍රමිකයාට කරපු බරපතල අපහාසය අපි රටේ පුරවැසියන් විදිහට හැමෝම හරේ හෙලා දකිමු මේ මජර දේශපාලුවාගේ මේ කැත ප්‍රකාශය. ராஜித சேனாரத்ன அடி செருப்பால வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள்லாம் அங்கே குடிச்சிக்கிட்டு குப்பரப்படுத்திட்டு கும்மாலாம் அடிச்சுட்டு நல்லா கூத்தடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து கடைசியாக எலெக்ஷன் அன்றைக்கி வந்து ஓட்டை போட்டுட்டு போகிறோம், எங்கள் நாட்டுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு அங்கேருந்து பொட்டி படிக்க தூக்கிட்டு வந்துடுறது. வராதிங்க. வந்தீங்கன்னா ஓட்டை யாருக்கு போடுறீங்களோ போட்டுட்டு இங்கேயே இருங்க. வர்றது ஓட்டு போடுறது அதுக்கப்புறமா போயிடுறது கஷ்டப்படுறதெல்லாம் நாங்கள். ஏதோ என்னையோ நாம் ஓட்டு போட்டு எடுத்து நம்ம பேச வேண்டியதெல்லாம் அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கான். நாம் வந்தோமா, வெளிநாடுகள்லேருந்து வந்தாங்களா, ஓட்டு போட்டாங்களா, கோட்டாபய ராஜபக்சேயை ஜெயிக்க வச்சாங்களா, நாடு நாசமாக போயிச்சா, அதுக்கப்புறம் நம்மெல்லாம் போயிட்டோமா? வெளிநாட்டில் போய் நாங்கள் என்னடா சும்மாவாக இருக்கிறோம், நாங்கள் இப்போ அனுப்புகிற பணத்தை வச்சு தானே நீங்கள்லாம் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறீங்க. வெளிநாட்டவர்களை இந்த மாதிரி அசிங்கமாக பேசினதுக்கு நிச்சயமாக ராஜித சேனாரத்னைக்கு செம்மையான கிளி இனி வரும் நாட்களில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களை அவமதித்த இந்த ராஜித சேனாரத்ன இதுக்கு பிறகு அவருடைய பகுதியில் கூட தேர்தல் கேட்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் இன்றைக்கி வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்புறதால தான் இவங்களுடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. நாட்டுடைய அரசாங்கம் இயங்கிட்டு இருக்குது, அரச ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்குது, நாட்டுக்கு தேவையான எரிபொருளிலிருந்து அத்தனை வசதி வாய்ப்புகளும் இப்போதைக்கு கிடைக்கிறது வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் அனுப்பக்கூடிய சம்பளத்தால். வெளிநாட்டவர்கள் வருகை அது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் எங்களுடைய நாட்டு தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களை கௌரவப்படுத்துறது அவ்வளோ முக்கியம். நம்ம காசில் சொகுசா வாழ்கிற இந்த அரசியல்வாதி, கேவலங்கட்ட ராஜித சேனாரத்ன அரசியல்வாதி வெளிநாட்டு தொழிலாளர்களை கேவலப்படுத்துறதுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை, எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர். இன்னமும் இலங்கை மக்கள் முட்டாளாக இருந்தாங்கன்னா இதற்கு பிறகும் இதே மாதிரி தகுதி அல்லாத அரசியல்வாதிகள் தான் வருவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு அரசியல்வாதி பேசியிருந்தார், இந்த ஊரில் இருக்கிற அனைத்து பெண்களும் என்னுடைய தாய் மாதிரி, என்னுடைய சகோதரிகள் மாதிரி, என்னுடைய பொண்டாட்டி மாதிரின்னு பேசுகிறாரு இடையில். இந்த மாதிரி முட்டாள் பயல்களெல்லாம் அரசியல்வாதிகளாக இன்னமும் காலகாலமாக வச்சு கடைசி வரைக்கும் நம்மலாம் இந்த நாடுகள்லையும் வேறு நாடுகள்லையும் போய் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும், அடிமையாக தான் வாழணும். நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. எதிர்வரும் செப்டம்பர் 21 இலங்கையர்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகும் நாள். பார்க்கலாம் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க, இல்லை அதே பால்குழியிலே திரும்பியும் விழுகிறாங்களான்னு. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.